அனைத்து வேண்டுதலையும் நிறைவேற்றும் ஒரே விரதம்தான் இந்த பங்குனி உத்திரம் விரதம். விரதத்திலே மிகவும் சிறந்த ஒரு விரதம்தான் இந்த பங்குனி உத்திரம். இதை எப்படி இருந்தால் எவ்வாறு பலன் கிடைக்கும் என பார்க்கலாம். உங்களுக்கு முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கமெண்டில் சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விரதம் எத்தனை நாள் இருக்க வேண்டும் என தெரியாமல் இருப்பவர்கள் அவரவர் வீட்டின் வசதிக்கேற்ப 21 நாள், 11 நாள், 3 நாள் கூட விரதம் இருக்கலாம். ஆனால் விரதத்தை தொடங்கிய பின்னர் பங்குனி உத்திரமன்றுதான் நிறைவு செய்ய வேண்டும். சில பேர் வேண்டுதல் வைத்து பால் குடம் எடுத்து செல்வார்கள். 21 நாள் விரதம் நாளை மார்ச் 12ஆம் தேதி தொடங்குகிறது. விரதம் இருப்பவர்கள் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். வீட்டில் இருவேளையும் விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். முடியாதவர்கள் ஒருவேளை ஏற்றலாம். முடிந்த வரையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்களை வைக்கவும். அது 1 டம்ளர் பால், 2 வாழைப்பழம், கற்கண்டு, 2 பேரிச்சம்பழமாக கூட இருக்கலாம். எவ்வளவு ஒரு சிறிய பொருளை கூட வைக்கலாம். மேலும் தினமும் ஏதாவது ஒரு முருகன் பாடல் பட கேட்க வேண்டும். அது திருப்புகழ், கந்தர் சஷ்டி கவசம், கந்தர் அனுபூதி போன்ற பல பாடல்கள் உள்ளன. ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்ய வேண்டும். நாம் உள்ளம் மற்றும் உடல் சுத்தமாக இருக்க வேண்டும். இவ்வாறு விரதமிருந்தால் உங்கள் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் நடந்தே தீரும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.